டேய், நீ நல்லா தூங்குறீங்களா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்க 3ஆம் உலக போரை உருவாக்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? முக்காடு நியூஸில் உருவாகிருச்சு ராசா. ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அழிக்க ஆரம்பிச்சானுங்க. நைட்டுக்குள்ளே எல்லா துப்பாக்கியும் அணுகுணி கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகல அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளுருவோம் அப்படின்னு சொல்லி இந்நேரத்துக்கு நைட்டில் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அணு ஆயுதங்களை கையில் எடுக்கும் நேரம் வந்துவிடுது. ஈரான் அணு ஆயுதங்களை கையில் எடுத்தால் என்ன நடக்கும்? 3ஆம் உலக போர் நடக்கும். 3ஆம் உலக போர் நடந்தால் இந்தியாவில் எங்கெங்கேயோ குண்டை போடுவானுங்க. குண்டை போட்டால் நீங்கள் ஓடுறதுக்கு உங்ககிட்ட உடம்புல தெம்பு இருக்காராசா? இந்தியாவில் இருக்கிற எத்தனை கோடி மக்களில் 6.1 கோடி மக்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் இருக்கான். ஆஸ்டியோபரோசிஸ்னா என்ன நினைக்கிறீங்க? ஓடி போனால் தடுக்கி விழுந்தாலும் எலும்பு உடஞ்சிரும். ஓட முடியாது, குண்டடிப்பட்டு அங்கேயே செத்துருவோம். ஆஸ்டியோபரோசிஸ்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? பனைமரத்துலேருந்து விழுந்து பொழைச்சவனும் இருக்கான், தடுக்கி விழுந்து செத்தவனும் இருக்கான். இப்படி பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. தடுக்கி விழுந்தாலே ஒருத்தனுக்கு அடிபடுது அப்படின்னா அவனோட எலும்புகள் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் நிறைய பேர், சார் சும்மா ஸ்லிப் ஆகி கை கீழே ஒன்று ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய் தான். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எதனால் வரும்னா ஏஜ், ஹார்மோனல் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ப்ராப்பராக இல்லாத, ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், ட்ரக்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கும் போது, சத்து குறைபாடு, கால்சியம், விட்டமின் டி, இது எல்லாத்தினாலையும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். இது ஆரம்ப கட்டமாக ஏர்லி ஏஜ்லேயே வந்துருச்சுன்னா ஈவன் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வந்துச்சுன்னா உங்களால் எலும்பு வலினால் ப்ராப்பராக நடக்க முடியாது. சரியான நடைபயிற்சி இல்லை அப்படிங்கும்போது உடம்புல ரத்த சுழற்சி ஒழுங்காக இருக்காது. அது இல்லாதப்போ இருதயம், நுரையீரல், லிவர் அண்ட் கிட்னி இதோட பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் யங்கர் ஏஜ் குரூப்புக்கு இப்போ ஏன் அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு காரணம் தீய பழக்க வழக்கங்கள், ட்ரக்ஸ் அபியூஸ், ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, கஞ்சா எடுத்துக்கிறது அண்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இது எல்லாமே அதிகமாகிறதுனால தான். இதெல்லாம் அதிகமாக ஆகும்போது உணவு பழக்க முறைகள் ஒழுங்காக இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி போயிடுது. ஸோ அவங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன் டேமேஜ் இங்கேருந்தே ஆரம்பிக்குது. குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு 2-3 டேஸ் அவன் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டான். ஸோ இதெல்லாம் தான் இதை அதிகரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த யங்கர் ஏஜ் குரூப்பில். 100 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கான போன் வேணுமா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உலக போர் சாவறதுக்குள்ள குண்டடிப்பட்டாலும் ஓடுற அளவுக்கு உடம்புல தெம்பு வளர்த்துக்குங்கடா. ஃபாலோ பண்ணிக்கோங்க.